வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல். இந்த பதிவில் சோள வடை செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம். சோள வடை செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கார்னர் இருக்குது. ஒவ்வொரு சுளையாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டுடலாம். பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடாகிறதுக்குள்ளே நம்ம சோள வடைக்கு தேவையானதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம செஞ்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூலில் யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே கூட நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1 கப் சோளையை ஆட் பண்ணிடலாம். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணியிருக்கோம், அதை சேர்த்துடலாம். சின்ன இஞ்சி துண்டை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துடலாம். அப்படியே முழுசாக போட்டோம் அப்படின்னா ஒழுங்காக மசியாது. இது சோளம் குறைன்னு அரைக்கணும், அதனால் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அரிசி மாவு, அதை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், அதை சேர்த்துடலாம். பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம வடையை தட்டி ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இந்த சோளம் வடையும் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, டக்குன்னு வெந்துடும். வடை ஒரு பக்கம் வெந்துட்ட உடனே இன்னொரு பக்கமும் திருப்பிட்டு சவுண்டெல்லாம் நல்லா அடங்கிட்ட உடனே நம்ம எடுத்துடலாம். மொறுன்னு வடை ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இது கொடுத்தோன்னா கடகடன்னு சாப்பிட்ருவாங்க. குழந்தைங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.